வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் பப்ளிக் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியாக இப்போது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு எம்டிசி பஸ்ஸில், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசி பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை டிஎன்எஸ்டி சிட்ட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணும்போது கண்டக்டர் தவறாக பேசினாலோ, மிஸ்பிஹேவ் பண்ணாலோ, இல்லை வேறு எதுனா தவறாக டிக்கெட்டை அவங்களே உட்காந்து இடத்துல டிக்கெட் கேட்குறது, இல்லை உட்காந்து இடத்துல டிக்கெட்டு கேட்டு ரொம்ப ரூடாக பேசுகிறது. இப்போ 50 ரூபாய் டிக்கெட் அப்படின்னா 100 ரூபாய் வாங்கிட்டு மீதி 50 ரூபாய் அப்புறம் தரேன்னு நம்மளுக்கு கொடுக்காம டார்ச்சர் பண்ணுறது. இல்லை ஆல்ரெடி ஒரு காலேஜ் மூலியமாகவும் நீங்கள் போயிருப்பீங்க, ஸ்கூல் மூலியமாக போயிருப்பீங்க. ஸோ அந்த நிர்வாகம், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோ காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோ நீங்கள் எம்டிசி இதில் கவர்மெண்ட் இதில் பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பீங்க. கலெக்டர் மூலியமாகவோ, இல்லை எம்டிசியோட எம்டி மூலியமாகவோ, இல்லை கவர்மெண்ட் மூலியமாக ஒரு ஆர்டர் வாங்கி ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் அத்தாரிட்டி மூலியமாக நீங்கள் மூவ் பண்ணி ஒரு பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க, லீகல் பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணால் எங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடாது, ஐடி கார்டை காமிச்சாலும் நாங்கள் அதை ஒத்துக்க முடியாது. ஸோ அரசாங்க ஆர்டரே மீறுற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய கண்டக்டர்ஸ் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து உடனே டிரைவர் கூட நிறைய பேர் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய வழக்குகள் பதிவாகுது. சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் சரி, மனித உரிமை ஆணையத்துலேயும் சரி, நிறைய அது இடத்துல வழக்குகள் பதிவாகுது. நிறைய கவர்மெண்ட் இடத்துல, போலீஸ் ஸ்டேஷனில், எம்டிசியோட அத்தாரிட்டி இருக்கிற அந்த முக்கியமாக அப்ரோச் பண்ண அந்த எம்டிசி அதிகாரிகள் கிட்ட நிறைய வழக்குகள் பதிவாக இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க, சில்லறை கொடுக்க மாட்டுறாங்க, உட்காந்து இடத்துல த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க, அவதூறாக பண்ணுறாங்க, எங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, சுய மரியாதை இருக்குது. ஸோ அதை மீறி ஒருத்தரை பண்ணுறாங்க, அது பேசுகிறாங்க அப்படின்னா அது குற்றமாக இருக்கும், அது வயலேஷன் ஆஃப் லாவாக இருக்கும், அகேன்ஸ்ட் த லாவாக இருக்கும், சட்டத்துக்கு புறம்பானது. அது சம்மந்தப்பட்ட காரியம் யாரென்னா பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிறாங்க, நம்மளை அவமரியாதை பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் படிக்கிற நபராக இருந்தாலும், காலேஜ் படிக்கிற நபராக இருந்தாலும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும், ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், ஒரு வயதானவங்களாக இருந்தாலும், ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும், ஒரு போலீஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே கண்டக்டர் நல்லபடியாக நடந்துக்கணும். ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை டிக்கெட் 30 ரூபாய் டிக்கெட்டு, 26 ரூபாய் டிக்கெட்டு, 4 ரூபாய் இப்போ இல்லை, அடுத்த வாட்டி வாங்கிக்கோங்க, இறங்கும்போது வாங்கிக்கோங்க, அப்புறம் கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னா எம்டிசியில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, சார்ஜ் மெமோ பண்ணி. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் படி 1985 படி அவங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசாங்கத்துப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் சொல்லிட்டு. அவங்களுடைய ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. கமெண்ட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்ணி பிரைமா ஃபேசி மெரிட்டு லோக்கல் ஸ்டாண்டிங் இருக்குது, உண்மையாக அதில் முகாந்திரம் இருக்குது, அதில் கிரவுண்ட்ஸ் இருக்குது, ரீசன் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குது, கன்ஃபார்மாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே சார்ஜ் போட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம, கண்டக்டர்லேருந்து டிரைவர் ஆகாமல், அவங்களுக்கு சம்பளத்தில் அது உயர்வு கிடைக்காமல் நம்ம தடுக்கலாம், ப்ரமோஷன் இல்லாமல் தடுக்கலாம். அநேக விஷயம் அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா 2004 அப்புறம் பென்ஷன் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அது நார்மலாகவே கிடையாது 2004 அப்புறம். அதுக்கு முன்னாடி சேர்ந்து ஆட்கள் மேலாம் நம்ம ஓல்டு ஆளுங்களாம் இருப்பாங்க, 2004 முன்னாடிலாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். 2004 அப்புறம் தான் பென்ஷன் ஸ்டாப் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். ஒரு ரிமார்க் வரும், எம்டிசியில் நம்ம அது எம்டி கிட்ட நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெப்ரஸன்டேஷனை ஒத்துக்கலாம், நீங்கள் போஸ்ட் அனுப்பலாம், உங்கள் கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம். அனுப்பிச்சிட்டு அங்கே வேலைக்கு ஆகலைன்னா நீங்கள் அது ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி இந்த சட்டத்தின்படி உங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க மேலே ஆக்ஷன் நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஹைகோர்ட் நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் போட்டும் பண்ணலன்னா அவங்க மேலே சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் சொல்லிட்டு எடுக்கலாம். அது என்ன நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட், என்ன நேச்சர் ஆஃப் கேஸ் இருக்கோ அதன் பிரகாரம் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க மேலே. ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கு நல்ல விஷயம். இல்லைன்னா பஸ்ஸை ஸ்டாப்பில் நிறுத்தாமல் போகிறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகே, இது சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பஸ் ஸ்டாப்பில் நிறைய பப்ளிக் நிற்கிறாங்க, பொதுமக்கள் நிற்கும் போது பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணாமல் போனாலும் இதே ப்ரொசீஜர் தான். கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஒத்துக்கலைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் போடுங்க, குரியர் போடுங்க. அதுவும் ஒத்துக்கலைன்னா ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணி, இப்போ ஏன்னா இது நம்முடைய மனித உரிமை,
பஸ்ஸில் போகிறதும் அங்கே போகிறதும் பப்ளிக்காக தான் ஒரு பஸ் இருக்குது, அது கவர்மெண்டோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நம்ம காசு கொடுத்து ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ரீயாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அது விஷயம், அதுவும் வந்து டிஃபிஷியன்சி சர்வீஸில் வரும். நான் காசு கட்டியிருக்கிறேன், எனக்கு சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்கல, நான் ஒரு பப்ளிக்கு. அப்போ நீங்கள் வந்து கன்சூமர் கோர்ட்லேயும் கேஸ் போடலாம், மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவங்க டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க, ஏன்னா அது எம்டிசிக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் மனித உரிமை ஆணையத்துக்கு நிறைய பேர் அணுகிறது கிடையாது. இல்லீகல் டிடென்ஷன், இல்லீகல் கஸ்டடி, இல்லீகல் அரெஸ்ட்டு, இல்லை வந்து ஃபேக் என்கவுண்டரு, இல்லை வந்து மனித உரிமை மீறுதல், அவங்களுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பா போனால் அதுக்காக தான் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ பெஸ்ட்டான வந்து லீகல் ஸ்டெப்ஸ் அப்படின்னா எம்டிசி இதில் வந்து போஸ்ட் மூலியமாக கமெண்ட் கொடுங்க. எம்டி கிட்ட கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வேலைக்கு ஆகலைன்னா ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி ஹைகோர்ட் அணுகி நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ அந்த மாநிலத்தோட ஹைகோர்ட்டில் அணுகி நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அவங்கள பனிஷ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். பஸ் நிறுத்தாமல் போகிறாங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக மெமோ கொடுக்கணும், பனிஷ் பண்ணணும். நம்ம சோஷியல் மீடியாவில் கூட நம்ம ஒரு பேட்டி மூலியமாக பேசி போடலாம். நான் ஒரு பொதுமக்கள், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய பஸ்ஸு பண்ணுறாங்கன்னா பஸ்ஸோட நம்பர் நீங்கள் குறித்து பார்த்துக்கணும். அந்த டிக்கெட் தராங்கன்னா டிக்கெட் நம்பரை பார்த்துக்கணும். கண்டக்டரோட பேட்ஜ் போட்டிருக்கணும். கண்டக்டர் வந்து எல்லா கண்டக்டருமே அவங்க பேட்ஜ் போட்டிருக்கணும், அந்த ஐடி கார்டு இருக்கும், அந்த பேட்ஜ் போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் கொடுத்த பேட்ஜ். ஸோ பேட்ஜ் போட்டிருக்கணும். ஐடி கார்டு நிறைய பேர் போட மாட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்க நேம் டேக் இருக்கணும் அதில். ஸோ கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.